முதல் வசனமா வந்துட்டு 2 பேதுருல 3:18 வாசிப்போமே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு நம்ம எல்லோருமே இதுல இந்த கூடுகையில வந்துட்டு கலந்திருக்கிற நிறைய பேர் வந்துட்டு ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக இருக்கலாம், இல்ல எடுக்காதவர்கள் சில பேர் இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரையுமே கர்த்தர் வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்து அவரை அறிகிற அறிவுல வந்துட்டு ஒவ்வொருத்தருமே வந்துட்டு வளர்ந்துகிட்டே வரணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நாம வந்து முதல்ல வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப நமக்கு அவரை குறிச்சு வந்துட்டு எதுவுமே தெரியாது, முழுமையாக தெரியாது. ஏன்னா கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ஞ்சு பாக்குறப்ப அதை தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் வந்து கர்த்தர் வந்துட்டு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அவருடைய வசனத்துல இருந்து அவர் கத்து கொடுக்க நாமும் பரிசுத்தமாவோம். அதே போல வந்துட்டு நம்ம மூலியமா வந்து கர்த்தர் வந்துட்டு மற்றவர்களுக்கு பரிசுத்தத்தையும் வந்துட்டு கத்து கொடுப்பாரு. அப்ப அவரை கடைசி வரைக்குமே வந்துட்டு அவரை அறிகிற அறிவுல வளருங்கள்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கட்டளையாவே கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு குருட்டுத்தனமான விசுவாசம் என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னாக்க வந்துட்டு அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் நம்மளால வந்துட்டு நிலைச்சு நிக்கவே முடியாது. நமக்கு எல்லோருக்குமே தெரியும், விசுவாசம் என்பது வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், என்னுடைய பாவங்களுக்காக எனக்காக மரித்தார். வார்த்தையான தேவர் மாம்சத்துல வந்து என்னுடைய பாவங்களை வந்துட்டு சிலுவையில சுமந்து ரத்தம் சிந்தி எனக்காக வந்துட்டு மரித்தார். 3 நாள் பூமியின் இருதயத்துல இருந்தார். அதற்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு உயிரோட ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு அப்புறம் 40ஆவது நாள் வந்து பரலோகத்துக்கு வந்து அங்க போய் பிதாவோட வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவினுடைய யாரெல்லாம் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவசிக்கிறாங்களோ அவர் வந்து அவர்களுக்குள்ள வந்துட்டு பரிசுத்த ஆவியானவராக வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாம வந்துட்டு அவர் நம்ம கிட்ட வந்துட்டு என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தைகளிலிருந்து நம்ம வந்துட்டு சரியான விதத்துல வந்துட்டு அர்த்தங்களை வந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா நாம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாதான் வந்துட்டு கர்த்தரோட பேச போற காரியங்கள் பாத்தீங்கன்னாக்க நாம வந்து கர்த்தரோட வந்துட்டு ஒரே ஆவியில வந்துட்டு இசைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். சோ அப்ப வந்துட்டு நாம வந்துட்டு அவரோட ஒரே ஆவியா இருக்கிறோம் அப்படின்னாக்க அதற்குரிய அர்த்தத்தை வந்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்துட்டு புரிஞ்சுக்குவோம். எபிரேயர்ல 4:12 வாசிப்போம். தேவனுடைய ஆவியானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். சோ இந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் வந்துட்டு மாம்சமானதுங்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல வந்துட்டு 2 வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள், ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த 2 வார்த்தை ஆவியையும் ஆத்துமாவையும் வந்துட்டு தேவனுடைய வார்த்தை வந்துட்டு பிரிக்குது அப்படின்னு வந்துட்டு இங்க வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப 2க்குமே வந்துட்டு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். குறிப்பா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு முழுமையா வந்துட்டு ஆவியை குறிச்சுதான் வந்துட்டு நம்ம வந்து முழுமையா வந்துட்டு கொஞ்சம் ஆழமா தேவனுடைய வசனத்துல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இன்னைக்கு அநேக பேர் கிறிஸ்தவர்களுக்குள்ளே வந்துட்டு ஆவியும் ஆத்துமாவும் ஒன்றுதான் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போல வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபையில வந்து இன்னைக்கு வந்து ஆவிங்கிற அந்த வார்த்தையவே வந்துட்டு அவங்க நிறைய இடத்துல நீக்கிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஆத்துமாங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சில இடத்துல வந்துட்டு ஆத்துமாவையே வந்துட்டு உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு அடிப்படையா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு, ஏன்னா தேவன் வந்துட்டு ஆவியாதான் இருக்கிறார், அது நமக்கு தெரியும். அதே போல வந்துட்டு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனியர் 5:23 வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். அப்ப மனிதனுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்குமே ஆவி, ஆத்துமா, சரீரம் இது மூன்றுமே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர நாள்ல வந்துட்டு பரிசுத்தமா இருக்கணும்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய ஆவி, அப்ப மனிதனுக்கு ஒரு ஆவி இருக்கு. அதே போல வந்துட்டு பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, தேவன் ஆவியா இருக்கிற அவர் தான் வந்து பரிசுத்த ஆவியானவர். அப்ப இதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? மனிதனுடைய ஆவியை குறித்து நம்ம வந்துட்டு முழுமையா வந்துட்டு அதோட செயல்பாடுகள் என்ன, அதோட குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய சொந்த ஞானத்தை கொஞ்சம் புறம்பா தள்ளிட்டு தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொஞ்சம் வந்துட்டு ஆழமாக போய் பார்ப்போம். முதல்ல வந்துட்டு லூக்கால 24வது அதிகாரத்துல 36ல இருந்து 39. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து தெளிவா சொல்றாரு வந்துட்டு ஆவிக்கு வந்துட்டு மாம்சமும் எலும்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இங்க வந்து கர்த்தர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து மாம்சத்துல கொலையுண்டு ஆவியிலே வந்துட்டு அவர் வந்துட்டு உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நாம வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். ஆனா வந்துட்டு ஆவிக்கும் ஒரு சரீரம் உண்டு. அவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தது வந்துட்டு ஆவிக்குரிய சரீரம். அதற்குண்டான வசனங்களையும் நம்ம வந்துட்டு பார்ப்போம். 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல 39ல இருந்து முதல்ல 41 வரைக்கும் படி. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே. நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் போதும் சிஸ்டர், இது வரைக்கும் இப்ப வாசிச்சது போதும். சோ நமக்கு வந்துட்டு மாம்சத்துல, அதாவது மனிதர்களுக்கு ஒரு விதமான மாம்சம் உடல் இருக்குது. அதே போல வந்துட்டு மிருகங்களுக்கு, மச்சங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு விதவிதமான மேனிகளை வந்துட்டு கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறாரு. அதே போல 40வது வசனத்துல வந்து பாக்குறப்ப வானத்துக்குரியவர்களுக்கும் மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனியுடைய மகிமையும் வேறேன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப வானவர்களுக்கு வந்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆவியில தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. அதே போல பூமிக்குரியவர்களுக்கு வந்துட்டு அதோட மகிமை வந்துட்டு வேறேன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப தொடர்ந்து படிப்போம். 42ல இருந்து படிப்போம். 42ல இருந்து 44. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென். ஆமென். சோ இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு மாம்சத்துக்குரிய சரீரம் வந்துட்டு அது வந்துட்டு அழிந்து போகும். ஆனா வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டு நாம வந்துட்டு பரிசுத்தத்தோட இருந்தோம்னாக்க நாம வந்துட்டு அவருடைய வருகையின் போது வந்துட்டு மறுரூபமாக்கப்படும். அப்ப நாம மறுரூபமாக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சரீரம் வந்து ஆவிக்குரிய சரீரம். அதுதான் வந்துட்டு மகிமையான ஒரு சரீரம் அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு வசனங்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனா வந்துட்டு ஆவிய வந்துட்டு ஆவி வந்து எப்படி இருக்கும்னாக்கா, ஆவிக்கு வந்துட்டு ஒரு சரீரம் தனியா இருக்கு. ஆனா ஆவிய வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை உணரதான் முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்துட்டு இன்னும் நிறைய வசனங்களை பார்ப்போம். ஏன்னா வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்ப்போம். அவர் வந்துட்டு ராபோஜனத்திறப்ப லூக்கா 22ல 17-18 வாசிப்போம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள்.
தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய உடன்படிக்கை, 2வது உடன்படிக்கை பண்றப்ப அந்த திராட்சை ரசத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு அவர் வந்து இனிமே நான் வந்து இதை வந்துட்டு பருக மாட்டேன். எப்பனாக்க இனிமே தேவனுடைய ராஜ்யத்துல வரப்பதான் நான் வந்து இதை மீண்டும் பருகுவேங்கிறப்ப, தேவனுடைய ராஜ்யத்துல அவர் வந்துட்டு மாம்சத்துல வரப்போறதெல்லாம் ஆவிக்குரிய சரீரத்துலதான் வந்துட்டு அவர் வந்துட்டு மகிமையான சரீரத்துல வரப்போறாரு. அப்போ வந்துட்டு யாரெல்லாம் அவர் கூட வந்து பங்கெடுக்க போறாங்களோ அன்னைக்கு வந்துட்டு அப்ப வந்துட்டு அவர் வந்து திராட்சை ரசத்தை வந்து பானம் பண்ணுவேன்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு வந்துட்டு வசனங்கள் வழியா வந்துட்டு அவர்கள் ஏன்னாக்கா வந்துட்டு இங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு லூக்கா 24:36 வந்துட்டு சீஷர்களுக்கு மத்தியில வந்து கர்த்தர் வந்துட்டு அவர் வந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறப்ப வந்துட்டு அவர்கள் வந்து முதல்ல அவங்க பார்த்தோன்னே ஒரு ஆவியை காண்கிறது போல நினைத்தார்கள்னு சொல்லிதான் வந்து அவர்கள் வந்து அதை பார்த்து பயந்தார்கள்னு இருக்குது. அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து என்னை நீங்க தொட்டு பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய கையை காட்டுறாரு. ஆனா கையை காட்டிட்டு அவர் சொல்றாரு, ஆவிக்கு வந்துட்டு சரீரமோ எலும்போ சதையோ எலும்போ இருக்காது, ஆனா எனக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வசனங்களை வாசிச்சு பார்த்தோம்னா அவர்களுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் வந்து உணவு உண்ட மாதிரி, மீன் துண்டுகள் எல்லாம் உண்ட மாதிரி எல்லாம் வந்துட்டு நமக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. அப்ப இதுதான் அடிப்படையான விஷயங்கள். அதுக்கு அடுத்தது வந்துட்டு யோபு 4வது அதிகாரத்துல 15-16 வாசிப்போமே. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது, அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை, அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது ஆமென். ஆமென். சோ அப்ப இந்த யோபு இந்த வசனத்துல வந்துட்டு சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னாக்க இந்த அனுபவம் நமக்கும் இருக்கு. நமக்கு வந்து சில நேரத்துல வந்துட்டு உடல் மயிர் வந்துட்டு சிலிர்க்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு நிறைய நேரங்கள்ல வந்து உணர்ந்திருக்கிறோம். ஆனா வந்துட்டு அது வந்து நம்ம வந்து ஆவியை வந்துட்டு கண்களால வந்துட்டு பார்க்கவே முடியாது அப்படின்னு. ஆனா வந்துட்டு ஆவி இருப்பதை வந்துட்டு நீங்க வந்து உணரலாம் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு இந்த வசனத்துல வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ராஜாக்கள்ல 22:19-23 வரைக்கும். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா, போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். ஆமென். சோ இந்த வசனத்தை நம்ம வந்து வாசிச்சு பாக்குறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு அழிவை கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு பொய்யை நம்பி வந்துட்டு அதன்படி வந்து அவங்க வந்துட்டு போய் வந்து சாகும்படிக்கு கர்த்தர் வந்துட்டு அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு அங்க வந்து பரலோகத்துல வந்து கேட்கிறப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு ஆவி வந்துட்டு பேசின விஷயத்த வந்து பாக்குறோம். சோ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னாக்கா, மனிதனுடைய கண்களுக்கு வந்துட்டு ஆவி வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஆனா வந்து கர்த்தர் வந்துட்டு அவரால் வந்துட்டு தேவனால் மட்டும்தான் வந்து அந்த ஆவியை வந்துட்டு பார்க்க முடியும். அது வந்து மனிதர்களுடைய கண்களுக்கு அது வந்து புலப்படாது. அதே போல வந்து ஆவிகளுக்கு வந்துட்டு என்ன பண்ண தெரியும். ஏன்னா இந்த கர்த்தர் வந்து சொல்றாரு, யார் வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்ல போறீங்க அப்படின்னு வந்து கேட்கிறப்ப வந்துட்டு அவர் கேட்கிறப்ப வந்துட்டு அந்த ஆவி வந்துட்டு பகுத்தறிந்து அந்த ஆவிகளுக்கு வந்து சிந்திக்கும் திறன் உள்ளது. ஏன்னா வந்துட்டு அங்க போய் அவன் வந்து விழுந்து சாகணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவன் வந்து ஒரு பொய்யை நம்பணும். அப்ப வந்துட்டு பொய்யின் ஆவியா வந்துட்டு அங்க வந்து சிந்தித்து அந்த ஆவிகளுக்கு வந்து சிந்தித்து பகுத்தறிந்து செயல்படக்கூடிய வல்லமை இருக்குது. அப்ப நாம வந்துட்டு இந்த ஏன்னா இதை வந்து நம்ம வந்து எல்லோருமே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஆவியினால வந்துட்டு பிறந்திருக்கிறோம்னு சொல்றோம். அப்போ வந்து மனிதனுக்கும் ஒரு ஆவி இருக்குது, கர்த்தருடைய ஆவி. இது ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்து இருக்கிறப்போ ஒரே ஆவியா தான் இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இது ரெண்டுக்கு வந்துட்டு வேறுபாடு, நம்ம எப்போ வந்து கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்தது, நம்ம வந்து ஒரே ஆவி ஆயிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து அந்த வேறுபாடை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு இன்னும் வந்துட்டு விசுவாசத்திலையும் சரி மற்ற எல்லா காரியங்களையும் வளருவதற்கு, ஆவிக்குரிய ரீதியில வளருவதற்கு நமக்கு இன்னும் வந்துட்டு உதவியா இருக்கும்.
1 யோவான்ல 4:1 வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஆமென். ஆமென். சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல வந்து அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டு நிறைய தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஆனா அந்த ஆவிகளை வந்துட்டு நீங்க வந்துட்டு நம்பாதீங்கள், நீங்க வந்து சோதித்து அறியுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அப்படின்னு வந்துட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்ப இங்க வந்துட்டு ஆவிகள் வந்துட்டு வஞ்சனையின் ஆவி, பொய்யின் ஆவின்னு சொல்லிட்டு வகை வகையா நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா லூக்கா 8:30 வாசி. இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். ஆமென். ஆமென். சோ இங்க ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டு அநேக ஆவிகள் வந்துட்டு அவனுக்குள்ள வந்துட்டு 7 ஆவிகள்னு சொல்லி இன்னொரு இடத்துல கூட இப்ப மத்தேயு 12:45 பார்த்தோம்னா நிறைய ஆவி. அப்ப அந்த அந்த 7 ஆவிகளை தான் வந்துட்டு அந்த லேகியோன்னு வந்துட்டு அவன் வந்து பேரை சொல்றான். அப்ப இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டு அநேக ஆவிகள் இருக்கும். அதே போல வந்துட்டு நம்ம ஏற்கனவே முதல்ல வந்து அந்த 1 ராஜாக்கள்ல பார்த்தப்போ வந்துட்டு ஒரு ஆவி வந்து அநேக மனிதர்களுக்குள்ள வந்துட்டு பொய்யா வந்துட்டு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு அவங்க நாவில இருந்து செயல்பட்டதையும் வந்து பாக்குறோம். அப்ப ஆவிகள் வந்து எப்படி வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு இந்த இடத்துல பார்க்க முடியும். அடுத்து வந்து எபேசியர்ல 6:12 வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அப்ப இந்த வசனத்தின் படி பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்துட்டு அந்த பிசாசின் ஆவிகள் வந்துட்டு எங்க இருந்து செயல்படுங்கன்னா வான் மண்டலங்களிலும் இருக்கிறதுன்னு பாக்குறோம். அதே போல வந்து தேவனுடைய சமூகத்துல பரலோகத்திலயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வசனங்களை வாசிக்கிறப்ப வந்துட்டு அங்கேயும் பாக்குறப்ப வந்து தேவனுக்கு முன்பாகவும் வந்துட்டு கர்த்தரோட தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் வந்துட்டு ஆவிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப சோ இந்த கீழ்ப்படியாத ஆவிகளுடைய செயல்பாடுகள் வந்து எப்பொழுதுமே வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் இருக்குதுங்கிறத வந்துட்டு நாம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அடுத்து வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனம் வாசிப்போமே. 1 சாமுவேல்ல 18:10 வாசி. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினம்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தரே வந்துட்டு பொல்லாத ஆவி, ஏன்னா சவுல் வந்துட்டு கீழ்ப்படியாம போனதுனால வந்துட்டு கர்த்தரே வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகினதுக்கு அப்புறம் வந்துட்டு பொல்லாத அசுத்தாவி வந்துட்டு அவனுக்குள்ள இருந்தது. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு தாவீது எப்பெல்லாம் போய் அந்த சுரமண்டலத்தை வாசிக்கிறாரோ அப்போ வந்துட்டு அந்த ஆவி வந்து அவனை விட்டு நீங்கிட்டுன்னு பாக்குறோம். அப்ப இந்த பொல்லாத ஆவி எப்படி செயல்படுகிறத, அப்ப தாவீதுக்குள்ள இருந்து எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த வசனத்துல இருந்து நாம வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வந்துட்டு மார்க்ல பாத்தீங்கன்னாக்க 9வது அதிகாரத்துல 17-22 வரைக்கும். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதுகரே, ஊமையான ஒரு ஆவி இடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது.
அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த அந்த சின்ன பையனுக்கு, அவனுடைய மகனுக்கு வந்துட்டு சீஷர்களால குணப்படுத்த முடியல. கர்த்தர்ட்ட வந்துட்டு கேட்கிறாரு. சொல்றப்போ வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு ஆவி வந்துட்டு சின்ன பிள்ளையில இருந்தே அவனை வந்துட்டு பிடித்து கொண்டே இருக்கிறது. அவனை பிடிக்கிறப்ப எல்லாம் வந்துட்டு அவனை வந்துட்டு அக்னியில தள்ளுறதுக்கும், அவன் வாயில இருந்த நுரை வந்துட்டு வெளியில வர வைக்கிற மாதிரி வந்துட்டு அது பண்ணிக்கிட்டே இருக்குது. உங்களால குணப்படுத்த முடிஞ்சா குணப்படுத்துங்க, ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஆவியோட செயல்பாடுகள், ஏன்னா இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இந்த மாதிரி சில பேர் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல வேற நம்ம அக்கம் பக்கத்துலயோ இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு மாமிச கண்ணோட்டத்தோட பாக்குறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வியாதி அப்படின்னு தான் பாக்குறோம். ஆனா கர்த்தருடைய வேதத்தை வச்சு பாக்குறப்ப வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பொல்லாத பலவீனத்தைப்படுத்துற ஆவி அதை வந்து அந்த மனுஷனை வந்து அலைக்கழிக்குது அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த ஆவிகள் மேல வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே வந்துட்டு அதிகாரம் இருக்கிறது மேற்கொள்றதுக்கு. அது வந்துட்டு நம்மளுடைய விசுவாசத்தினால மட்டும்தான் அது வந்து அந்த ஆவிகளை வந்துட்டு விரட்ட முடியும். அதை நாம வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற கிரிகைகளையும் நாம வந்துட்டு செயல்படணுங்கிறது வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சோ இன்னொரு இடத்துல வந்துட்டு அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல 15-16 வாசி. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த 2 பேர் அந்த ஊர்ல இருந்த ஸ்தேவானுடைய அவனோட குமாரர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்து பயன்படுத்துறப்ப வந்துட்டு அந்த ஆவி, அந்த மனிதர்களுக்குள்ளே இருந்த ஆவி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்தேவானையும் பவுலையும் தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தெரியும், உங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு நிர்வாணியை ஆக்கினதை வந்து பாக்குறோம். அப்போ ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்துட்டு அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவிதான் வந்துட்டு செயல்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போஸ்தலர் 16-16 வாசிப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு ஆவிகள், இன்னைக்கு நம்ம வந்து குறி சொல்றவங்களை எவ்வளவு பேர் பாக்குறோம். அதே போல வந்து சபைகள்லயும் வந்துட்டு தப்பான தீர்க்க தரிசனங்கிற பேர்ல வந்துட்டு இது நடக்க போகுது, இது கர்த்தர் இப்படி எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் அடிப்படை இல்லாம வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு நம்ம செய்திகளையும் கேட்கிறோம். அதை வந்துட்டு நிறைய இடத்துல நிறைய பிரதர்ஸ் அனுபவங்களாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி வந்துட்டு ஆவிகள் வந்துட்டு எப்படி எல்லாம் செயல்படுகிறது அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு அறியணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வரம் இருக்குது, ஆவிகளை வந்துட்டு நாம வந்துட்டு பகுத்தறியணும் ஆக்சுவலா எல்லா நேரத்திலையும். அப்பதான் நாம வந்துட்டு விசுவாசத்துல இன்னும் அதிகமாக வந்துட்டு பலப்பட முடியும். அடுத்தது லூக்கால 8:31 வாசிப்போம். தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. ஆமென். ஆமென். சோ அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஆவிகளை வந்துட்டு அந்த ஒரு மனுஷன் மேல வந்துட்டு அந்த ஆவி, அந்த கல்லறையில வந்துட்டு அந்த நிர்வாணமா இருக்கிற மனுஷங்க மேல வந்துட்டு ஆவி, பொல்லாத ஆவி இருக்கிறப்ப வந்துட்டு அந்த ஆவியை வந்துட்டு கர்த்தர் வந்து கட்டளை இட்டிருக்கப்ப அந்த 2 மனிதர்கள் வந்துட்டு கர்த்தர்கிட்ட வர்றப்ப வந்துட்டு அந்த ஆவிகள் வந்து கேக்குது, என்னை வந்துட்டு எங்களை வந்து பாதாளத்துக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப வந்துட்டு கர்த்தர் வந்து அதை வந்து பன்றிகளுக்குள்ள வந்துட்டு அனுப்புறத நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஆவிகளுடைய இருப்பிடமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து பாதாளம் தான் அப்படிங்கிறதே நம்ம வந்துட்டு இந்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போலதான் வந்துட்டு 1 பேதுருல 3:19-20 வாசிப்போம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே
தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆமென். ஆமென். சோ அப்ப ஆவிகள் வந்து கீழ்ப்படியாத ஆவிகள், இந்த இறந்து போனவர்கள், அவர்களுடைய ஆவி வந்து கீழ்ப்படியாத ஆவிகள் எல்லாமே வந்துட்டு காவல் பண்ணப்பட்டு ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருக்குங்கிறத நாம வந்துட்டு இந்த வசனத்துல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது 1 யோவான்ல 4:3 வாசிப்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆமென். ஆமென். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிரிவினை சபைகள்ல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு குறிப்பா வந்துட்டு வேதமானக்கர் சபை, இல்ல இந்த யெகோவா சபை, அவங்க எல்லாருமே வந்துட்டு மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவ வந்துட்டு அவங்க வந்து அறிக்கை பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பிரிச்சு பாக்குறாங்க. சோ அவங்களுக்குள்ள வந்து செயல்படுகிற ஆவி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. ஏன்னா மாம்சத்துல வந்த கர்த்தரை வந்து அறிக்கை பண்ணாத ஆவிகள், எல்லா ஆவிகளுமே வந்துட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆவிங்கிறத நாம வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது வந்துட்டு எபேசியர்ல 2:2 வாசி. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்க ஆவிகள் வந்து ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவின்னு வந்து போட்டிருக்கு. அந்த பிசாசுகளின் ஆவிகளை குறிச்சு வந்து சொல்லியிருக்கு. இந்த வசனங்களை பார்ப்போம். இந்த ஆவிகள் எல்லாம் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு வந்துட்டு கீழ்ப்படியாது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனம் வந்து ஓசியால 4:12 வாசிப்போம். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். ஆமென். ஆமென். ஓசியால 5:4 வாசிச்சேன். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தரை அறியார்கள். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து விக்கிரக ஆராதனையை வந்து குறிச்சுதான் வந்துட்டு கர்த்தர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதே போல யாரெல்லாம் அந்த மாம்சத்திலே வேசித்தனம் பண்றாங்களோ அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி வந்து வேசித்தனம், அந்த மாதிரி செயல்படுகிற ஆவிகளுக்கு வந்து கர்த்தர் வந்து பேர் வச்சது வந்து வேசித்தனத்தின் ஆவி அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல இருந்து வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 16:14 வாசி. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. ஆமென். ஆமென். சோ அந்த ஆவிகளால வந்துட்டு பிசாசின் ஆவிகளால வந்துட்டு அற்புதங்களையும் செய்ய முடியும், அடையாளங்களையும் செய்ய முடியுங்கிறதையும் வந்துட்டு இந்த வசனங்கள் மூலியமா புரிஞ்சு கொள்ள முடியும். என் ஆகமத்துல வந்துட்டு 5:14 வாசிப்போம். எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும். ஆமென். சோ இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு கோபம் வருது அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அவனுக்குள்ள வந்துட்டு எரிச்சலின் ஆவி வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு இந்த வசனத்துல இருந்து நாம வந்துட்டு புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது 1 தீமோத்தேயுல 4:1 வாசி. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். ஆமென். சோ இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு தேவனுடைய வசனத்தை எடுத்து கலப்பா வந்துட்டு ஜோடி வசனம் இல்லாம வந்துட்டு இதுதான் சத்தியம்னு சொல்லி அதுல நிறைய பொய்ய கலந்து கொடுத்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ போதனைகள் இருக்கு. அதுல குறிப்பா வந்து திருத்துவத்தோட போதனைகளை வந்துட்டு வெவ்வேறு விதத்துல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்தவர்களே வந்துட்டு போதிக்கிறத நாம வந்துட்டு பார்க்க முடியும்.
இப்ப அவங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுகிற ஆவிகள் என்ன அப்படிங்கறத வந்துட்டு தேவனுக்கு விரோதமாக, அவருடைய வசனத்துக்கு விரோதமாக தவறாக வந்துட்டு உபதேசம் பண்ற அந்த ஆவி ஆக்சுவலா. சோ லூக்கா 13:11 பாத்தீங்கன்னாக்கா பலவீனப்படுத்துகிற ஆவியை குறித்து வந்து சொல்லி இருக்குது. மனிதர்களுடைய சரீரங்களை வந்துட்டு பலவீனப்படுத்துறது எல்லாமே வந்துட்டு பலவீனப்படுத்துகிற ஆவி. அதே போல வந்துட்டு ரோமர் 11:8 வாசிப்போம். கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென். ஆமென். சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த வசனங்களை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தும் அதை வந்துட்டு அதை புரிஞ்சு கொள்ளாதபடி இருக்குது. அதை ஒரு குழந்தை போல ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கன நித்திரையின் ஆவி வந்து அவர்களுக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து சத்தியத்தை அறிந்திருந்தும் அவர்கள் வந்துட்டு கீழ்ப்படியாம, அதே போலதான் வந்துட்டு இதே விஷயம்தான் வந்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கும் வந்து நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்ணு முன்னாடி வந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யறப்ப வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு இன்னும் ஒரு அடையாளத்தை கொடுங்க, இன்னும் ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு கர்த்தர் வந்து அவங்க மேல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வருத்தப்பட்ட விஷயங்களையும் நாம வந்து பார்க்க முடியுது. சோ அவர்கள் வந்துட்டு இதுதான் ஏசாயாவிலே தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, அவர்கள் கண்கள் இருந்தும் அவர்கள் காணாமலும் காதுகள் இருந்தும் கேட்காமலும் இருப்பதற்கு அவங்களுக்குள்ள வந்துட்டு கனநித்திரையின் ஆவி வந்துட்டு வந்து இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்தது ரோமர்ல வந்துட்டு 8:15 வாசிப்போம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். ஆமென். சோ நம்ம வந்து பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அடிமைத்தனத்தின் ஆவியை குறித்து வந்துட்டு கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்து பேசிட்டாரு. அப்ப நாம வந்துட்டு இங்க வந்துட்டு நிறைய ஆவிகளுடைய குணாதிசயங்கள் அது எப்படி வந்துட்டு செயல்படுது வெவ்வேறு சூழல்கள்ல அப்படிங்கிறது வந்து தேவனுடைய வசனத்தை வச்சு நாம வந்துட்டு இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம். ஆவிகளை குறிச்ச ஆவிகள்னா எப்படி இருக்கும், எப்படி செயல்படுங்கிறத பார்த்தோம். அடுத்ததா நம்ம வந்து பார்க்க போறது வந்துட்டு மனிதனுக்குரிய ஆவி. ஏன்னா வந்துட்டு 1 தெசலோனியர் 5:23 நம்ம வந்து வாசிச்சிட்டோம். நீங்கள் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தருடைய நாளில் வந்துட்டு பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறப்ப வந்துட்டு கர்த்தர் வந்து மனிதனுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆவியை வந்துட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வந்துட்டு அவனுடைய முதல் வசனமா வந்துட்டு லூக்கால 1:47 வாசிப்போம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆமென். ஆமென். சோ என் ஆவி அப்படின்னு சொன்னாக்கா மனிதனுக்கு வந்துட்டு அவர் ஆவி இருக்குது. அந்த ஆவி வந்துட்டு என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்து வசனத்தை வந்துட்டு பாக்குறோம். ஏசாயா 26:9 வாசி. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். எனக்குள் ஓகே வாசிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை முடிச்சு. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஆமென். ஆமென். சோ என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். அப்ப என் ஆவி வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து பாக்குறோம், நமக்குள்ள வந்துட்டு ரோமர்ல வந்துட்டு 1:9 வந்து அதையும் கொஞ்சம் வாசிங்க. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து பவுலும் வந்து சொல்றாரு, என் ஆவியோடு தேவனே வந்துட்டு சாட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப வந்து மனிதனுக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துட்டு ஆவி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்து புரிந்து கொள்ளணும். ஏன்னா வந்து கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அவர் வந்துட்டு ஆதி ஆகமத்துல எல்லாமே தெரியும். கர்த்தர் வந்து ஆவியாதான் இருக்கிறாரு. அவர் வந்து ஆதாம உருவாக்குறப்ப வந்துட்டு அவனுடைய நாசியில வந்துட்டு தன்னுடைய ஆவியை வந்துட்டு ஊதுறாரு. அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு ஜீவ ஆத்துமா ஆனான்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப தன்னுடைய சாயலாதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு மனுஷனை வந்து உண்டு பண்ணி இருக்கிறாரு. அப்போ அவருடைய சாயல், ஏன்னா கர்த்தர் வந்துட்டு
கர்த்தருக்கு வந்துட்டு ஆவியும் இருக்குது, ஆத்துமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு அநேக வசனங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். கர்த்தருக்கு வந்துட்டு ஒரு சில வசனங்கள் வேணா பார்ப்போம். கர்த்தர் வந்து தேவன் வந்து ஆவியா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு வசனங்கள் வந்துட்டு யோவான்ல 4:24 வந்து வாசிச்சு பாருங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு தேவன் வந்துட்டு ஆவியா தான் இருக்கிறாரு. அதே போல வந்துட்டு இஸ்ரவேல் மக்களும் சரி வந்துட்டு அவங்க வந்துட்டு விக்கிரகங்களுக்கு வந்துட்டு தங்க மனதை வந்து பறிகொடுத்தப்ப வந்துட்டு அப்போ வந்துட்டு என் ஆத்துமா வந்துட்டு இவர்களை வந்து அரோசிக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு. அதே போல எபிரேயர்லயும் வந்துட்டு ஒரு தரம் வந்துட்டு அவன் வந்துட்டு தேவனுடைய ஈவுகளை வந்துட்டு ருசி பார்த்தும் அவன் வந்து பின்வாங்கி போனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாக இருக்காது அப்படிங்கறது ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இப்ப தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்கு ஒரு ஆத்மாவும் உண்டு. சோ அதே போலதான் தேவனுடைய சாயலா தான் நம்மளே வந்து படைச்சிருக்கிறாரு. நமக்கு வந்து ஒரு சரீரமும் இருக்கு, தேவனுடைய சாயலுங்கிறப்ப வந்துட்டு ஆவியும் ஆத்மாவும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இத வந்து எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்னாக்க பிரசங்கில 12வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆமென். ஆமென். அப்ப வந்துட்டு தேவனிடத்துலதான் வந்துட்டு அந்த ஆவி வந்து மறுபடியும் வந்து போகும். ஆத்துமாவுக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்க 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சோ நம்ம வந்து கர்த்தருடைய நியாயாசங்கத்துக்கு போறப்போ வந்துட்டு அந்த ஆத்துமா தான் வந்துட்டு நியாயாசங்கத்துக்கு முன்னாடி வந்துட்டு போய் நிக்க போகுது, நியாய தீர்ப்பு அடைய போகுது வந்துட்டு. அப்ப இந்த 2 வசனங்கள்ல இருந்து நம்ம வந்து அடிப்படையா வந்துட்டு புரிஞ்சு கொள்ள வேண்டியது வந்துட்டு ஒரு மனிதன் வந்து இறந்தாக்க ஆவி தன்னை தேவனிடத்திற்கு தான் வந்துட்டு போகுங்கிறத நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆவியை வந்துட்டு கர்த்தர் தான் வந்துட்டு தருகிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு வசனங்களை நம்ம கொஞ்சம் வந்துட்டு பார்ப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்ப நம்ம வந்து தேவனுடைய சந்ததியை வந்து பெருகிறதற்குதான் அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு அந்த வசனம் முழுக்க நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னாக்க தெளிவா வந்து போட்டிருக்குது. கர்த்தர் வந்து எதற்காக வந்துட்டு ஆவியை வந்து மனுஷனுக்கு வந்து தருகிறார் அப்படிங்கிறத. எபிரேயர்ல 12:9 வாசிப்போம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆமென். நம்மளுடைய ஆவிகளுக்கு எல்லாம் வந்துட்டு பிதாதான் வந்துட்டு பிதாவும் ஆவியாதான் இருக்கிறார், அவர் தான் வந்துட்டு தகப்பன் அப்படிங்கிறத நாம வந்து புரிந்து கொள்ள முடியும். இதே வசனம் தான் வந்துட்டு என்னாகமத்துல 16:22 இருக்கு. உடனே மோசே எழுந்திருந்து நாத்தான் அபிராம் இதுவா பிரதர் என்னாகமும் 16 அதுதான் 22. அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். ஆமென். மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே அப்படின்னு வந்துட்டு இந்த வசனத்துல வந்து நாம வந்துட்டு பாக்குறோம். சோ இத வந்து முழுமையா சுருக்கமா வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு சகரியா வந்துட்டு 12:1 வாசிப்போம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி
மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். ஆமென். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் தான் வந்துட்டு மனிதனுக்குள்ள வந்துட்டு ஆவியை வந்துட்டு உண்டு பண்றார் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஆவின்னு சில பேத்துக்கு போய் ஆவினா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாக்கா அவங்க சொல்றது வந்துட்டு ஆவினா உயிர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டு ஆவி போயிருச்சுனாக்கா அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா வந்துட்டு ஆவி வேற உயிர் வேற அப்படிங்கறத வந்துட்டு நாம வந்து எப்படி புரிந்து கொள்றதுனாக்க லேவியர் அதிகாரத்துல 17வது லேவியர்ல 17ல வந்துட்டு 11வது வசனத்தை வாசி. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆமென். ஆமென். சோ இங்க பாத்தீங்கன்னாக்க இந்த வசனத்துல வந்து தெளிவா வந்துட்டு மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு இடத்துல வந்து கட்டளையாவே கொடுத்திருக்கிறாரு. ரத்தத்தை உண்டாக்க அதுக்கு அடுத்த வசனமே இருக்கும். அதன் நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தத்தை புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் இதை கட்டளையாவே பழைய ஏற்பாட்டிலையும் கொடுத்திருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு நம்ம எக்காரணத்தை கொண்டு ரத்தத்தை வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா வந்துட்டு ரத்தத்துலதான் வந்துட்டு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷர்களோட உயிரும் சரி, அதே போல மிருகங்களுடைய உயிருமே வந்துட்டு ரத்தத்துலதான் இருக்குது, அதை எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மனுஷனுக்கும் மிருகங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னாக்க மனிதனுக்கு வந்துட்டு மனிதன் வந்து தேவனுடைய சாயலா இருக்கிறான், அவனுக்கு ஆவி ஆத்துமா இருக்குது. ஆனா வந்துட்டு மிருகங்களுக்கு வந்துட்டு உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த உயிர் எப்ப பிரியும்னாக்க இப்ப நீங்க கடையில பாக்குறீங்க ஒரு கோழியவோ ஆடையோ கழுத்து அறுத்தோம்னாக்க அந்த ரத்தம் சிந்தி வெளியில போனதுக்கு அப்புறம் அதோட உயிர் வந்துட்டு போயிருது. சோ அப்போ வந்து நாம வந்து இதை வந்து புரிந்து கொள்ளணும். ஆவி ஆத்துமா சரீரம் ரத்தம் உயிர் இது எல்லாமே வந்துட்டு ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்து தேவனுடைய வசனத்தை வச்சு நாம வந்து இதை வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து மனிதனுடைய ஆவியை வந்து கர்த்தர் தான் உண்டு பண்றாருன்னு பாக்குறோம். அப்போ வந்து தேவனுக்கு அடுத்தது வந்துட்டு பிடித்தமான தேவனுக்கு பிரியமான ஆவி என்ன அப்படிங்கறத நம்ம வந்து வசனத்தை வந்து கொஞ்சம் வந்து பார்ப்போம். மத்தேயுல 5:3 வாசிப்போம். ஆவியில் உண்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆமென். சோ ஆவியில வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எளிமையா இருக்கிறவங்களதான் வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு ரொம்ப பிடித்தமானவர்கள். ஏன்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய அதிகாரம் முழுக்க வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு இயேசுவின் நாமத்தினால. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து அநேக சபைகள்ல நம்ம வந்துட்டு வெளியில பார்க்க முடியும். கட்டளை ஆலயங்கள்ல அவங்க வந்துட்டு ஆவியில எளிமையாவே இருக்கிறது இல்ல, அவங்க வந்து அதிகாரத்தோட செயல்படுறதையும் பாக்குறோம். அவங்களுக்குள்ள அந்த வரங்களை வச்சுட்டு மேட்டுமையா இருக்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம். ஆனா வந்து கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா எளிமையுள்ள ஆவியுள்ளவர்களை தான் வந்துட்டு எளிமையா யாரெல்லாம் ஆவியில இருக்கிறாங்களோ அவர்கள் தான் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்துட்டு சங்கீதம் 32:2 வாசிப்போம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறது அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் வந்துட்டு கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நாம எல்லோருமே வந்துட்டு கபடம் இல்லாதவர்களாக இருந்தோம்னாக்கா அது வந்து கர்த்தருக்கு வந்துட்டு பிரியமான ஆவி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்த 1 பேதுருல 3:4 வாசிப்போம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது, அதுவே தேவனுடைய பெற்றது. ஆமென். கர்த்தர் வந்துட்டு ஒவ்வொருத்தையும் வந்து எதிர்பார்க்கறது வந்துட்டு அமைதி, சாந்தமும் அமைதி உள்ள ஆவியும். இது வந்து ஆவியின் கனியிலே வர்றது விஷயங்கள் தான் எல்லாமே. இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஆவியின் கனியில எப்படி இருக்கணும், ஆவியின் கனி நமக்கு அந்த 9 கனிகள் தெரியும், அது எல்லாமே வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு பிரியமானது. அப்போ அந்த அந்த ஆவிகள்ங்கிறப்ப வந்துட்டு அது வந்து நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்ம எப்படி நடந்து கொள்றோம் அப்படிங்கறதுதான் செயல்பாட்டுல நம்ம
பிரதர் ஜெரால்ட் மியூட்ல கொஞ்சம் போடுங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். ஆமென். சோ நொறுங்குண்ட ஆவியதான் நம்ம இருதயத்துல குத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால நாம ஏதாவது தவறு செய்யறப்ப அவருடைய வார்த்தைக்கு எதிராகவோ அவருக்கு எதிராகவோ நாம பாவம் செய்யறப்ப நாம ஒரு சிறுபிள்ளை போல மனம் மாறி நம்மளுடைய ஆவியிலே நொறுங்குண்ட ஆவியை தான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. அவர்களை தான் எப்பொழுதுமே அதுதான் தேவனுக்கு ஏற்ற பலி அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப நாமளே நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவி எப்படியெல்லாம் செயல்படுறது, அது தேவனோட, ஏன்னா நம்மளுடைய ஆவிதான் தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப தேவனோட நாம நம்மளுடைய ஆத்மாவிலையோ இல்ல சரீரத்திலேயோ அவர் கூட பேச முடியாது. நம்மளுடைய ஆவியினால மட்டும்தான் அதை உணர முடியும். அவரோட நம்ம ஒரே ஐக்கியத்துல இருக்க முடியும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே 1 கொரிந்தியர் 6:17 நம்ம வாசிச்சோம். அப்ப அவருக்கு பிடித்தமான ஆவிகள்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அமைதியில் உள்ள ஆவி, சாந்தமுள்ள ஆவி, நெருங்குண்ட ஆவி, பணிந்த ஆவி, இந்த மாதிரி வெவ்வேறு ஆவியின் கண்ணியில நாம கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கிறப்ப, நம்ம அந்த மாதிரி பிரியமா நடக்கிறப்ப எப்பொழுதுமே நாம நம்மளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறார். ஏன்னா நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதுமே நோக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வசனங்கள் தெரியும். அப்ப இது தேவனுக்கு பிரியமான ஆவி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மனிதனுக்குள்ள ஆவி அவன் மரிக்கிறப்ப பிரியும். அந்த ஆவி மரிக்கிறப்ப பிரியறப்ப நம்ம ஏற்கனவே பிரசங்கி 7ல 12:7 படிச்சோம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோபுல 12:10 வாசிப்போம். யோபுல 12:10. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ இங்க பாத்தீங்கன்னா வசனத்தை பாத்தீங்கன்னா சகல பிராணிகளின் ஜீவனும் தான் போட்டிருக்கு. சகல பிராணிகளின் ஆவியும் போடல. அப்போ ஜீவன்னாக்க அந்த ஜீவன் ரத்தத்துலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா மாம்சமான சகல மனிதரின் ஆவியும் தேவன் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த சங்கீதம் 146:4 வரும். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய சரீரத்துல அவனுடைய ஆவி பிரியும். அதே நேரத்துல அவனுடைய யோசனைகள் எல்லாமே அழிந்து போகும் அப்படிங்கிறது இந்த வசனத்துல நாம புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு வசனம் வேற ஒரு வசனம் இதுக்கு ஒத்த வசனமா யாக்கோபுல 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. எப்படி நமக்கு விசுவாசம் இருக்கு ஆனா கிரிகைகள் இல்லையோ, அதே போலதான் ஆவி இல்லாத சரீரம், ஒரு மனிதனுக்குள்ள ஆவி இல்லைனாக்கா அது செத்ததாக இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல வாசிக்க பிரசங்கி 7க்கு ஒத்த வசனமா இதை எடுத்துக்கலாம். அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவு கிட்ட ஒப்படைத்த அந்த காரியத்தை நாம் படித்து பார்ப்போம். லூக்கால 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார்.
இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஏன்னா நம்ம வந்து முதல்ல பிரசங்கில வாசித்தபடி வந்துட்டு ஒரு மனிதன் வந்து இறந்துட்டாக்கா ஆவி தன்னை தந்த தேவன் இடத்திற்கு போகும்னு சொல்றப்ப, இங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருக்கிறப்ப, பிதாவே என்னுடைய ஆவியை உடைய கைகளில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறாரு. அதே போலதான் வந்து ஸ்தேவான் மரிக்கிறப்ப என்ன பண்ணாருன்றதையும் பார்ப்போம். ஏன்னா ஸ்தேவானுக்குள்ள வந்து கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரு. அப்ப அப்போஸ்தலர் 7:59 வாசி. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஆமென். அப்ப ஸ்தேவான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு ஆவியை வந்து ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப நம்மளுடைய பிதாதான் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமங்கிறது வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் வந்துட்டு இங்க வந்து ஸ்தேவான் வந்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறப்ப வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஒப்பு கொடுக்குறாரு அப்படிங்கறத வந்து பாக்குறோம். அடுத்த வந்து லூக்கால 23:43 வந்து இல்ல சிஸ்டர், சாரி, இல்ல சிஸ்டர், அந்த வசனம் இல்ல. எபிரேயர்ல 12:23 பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி வந்து தேவனிடத்திற்கு தான் போகும். அதே போல வந்துட்டு பரிசுத்தம் இல்லாத ஆவிகள் வந்துட்டு எங்க போகும்னாக்க காவல் பண்ணப்பட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து வசனத்தை வந்துட்டு ஏற்கனவே வாசிச்சோம். இந்த வசனம் பாத்தீங்கன்னாக்க யார் யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள மரிக்கிறார்களோ அவர்களுடைய ஆவி வந்துட்டு தேவனிடத்திற்கு திரும்பும் அப்படிங்கிறத நாம வந்துட்டு இந்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். சோ அடுத்தது வந்துட்டு இப்ப இவ்வளவு நேரம் வந்துட்டு பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு ஆவினா என்னன்னு பார்த்தோம். ஆவிகளுடைய வந்துட்டு குணாதிசயங்கள் வந்துட்டு என்னங்கிறத பார்த்தோம். ஆவிகள் வந்து செயல்படணும்னாக்கா ஒவ்வொரு ஆவிகளுக்கும் வந்துட்டு சரீரம், ஏதாவது ஒரு சரீரத்துல இருந்துதான் வந்துட்டு ஆவிகள் வந்து செயல்பட முடியும். ஒரு ஆவி வந்துட்டு நிறைய பேத்துக்குள்ளேயும் வந்துட்டு இருந்து செயல்பட முடியும். அதே போல வந்து நிறைய ஆவிகள் வந்துட்டு ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து வந்துட்டு செயல்பட முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு வசனங்களை வாசித்தோம். அதே போல வந்து ஆவிகள் வந்துட்டு பரலோகத்திலயும் இருக்குது, இந்த உலக வான்மண்டலங்களையும் இருக்குது, தேவ சமூகத்துல இருக்குதுங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்த்தோம். அந்த ஆவிகளுடைய ஒவ்வொரு குணாதிசயங்கள் அது எப்படி செயல்படுற முறைகளையும் வந்துட்டு நாம வந்துட்டு இங்க வந்துட்டு வசனங்களை கொண்டு வந்து பார்த்தோம். ஆவிகள் கீழ்ப்படியாத ஆவிகள் வந்துட்டு காவல் பண்ணப்பட்டு இருக்கிறதையும் விஷயங்களையும் பார்த்தோம். அதே போல வந்துட்டு அடுத்து வந்துட்டு மனிதனுக்கும் ஒரு ஆவி இருக்குது. அந்த மனிதனுக்கு இருக்கிற ஆவி வந்து கர்த்தர் தான் வந்துட்டு உண்டு தருகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பாசிட்டோம். அடுத்தது வந்துட்டு தேவனுக்கு பிரியமான ஆவி என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வசனங்கள் மூலியமா பார்த்தோம். அடுத்து வந்துட்டு அந்த ஆவி, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறப்ப அவன் மரணம் அடையிறப்ப வந்துட்டு அவனுடைய ஆவி வந்துட்டு தேவனிடத்துக்கு, அது வந்து பரிபூர்ணமான பரிசுத்தமாக இருந்தாங்கன்னாக்கா அது வந்து தேவனிடத்துக்கு போகும், அல்லதுன்னா காவல் பண்ணப்பட்டு இருக்குங்கிறதையும் வந்துட்டு பாக்குறோம். அடுத்த வந்து இன்னொரு 2 காரியங்களை பார்ப்போம். தேவன் வந்துட்டு தன்னுடைய சித்தத்தை வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வந்துட்டு மனிதனுடைய ஆவியை வந்துட்டு ஏவுகிறார் அப்படிங்கிறத உந்துதல் கொடுத்து சில காரியங்களை வந்துட்டு செய்யறாரு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து வசனத்தின் மூலியமா கொஞ்சம் வந்துட்டு பார்ப்போம். ஹாகாயில 1:14 வாசிப்போம். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஆமென். ஆமென். சோ கர்த்தருடைய ஆலயத்தை வந்து அவங்க வந்து முதல் ஆலயம் இடிக்கப்பட்டு 2ஆம் ஆலயம் வந்து கட்டுவதற்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் காலதாமதம் பண்றப்ப வந்து கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டு அந்த மனிதர்களுக்குள்ளாக வந்துட்டு அவர்கள் ஏவப்பட்டு அவர்கள் எல்லாம் ஒருமித்து கூடி வந்துட்டு அந்த மறுபடியும் இந்த ஆலயத்தை வந்துட்டு கட்டினார்கள். சோ தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வந்து மனிதர்களுடைய ஆவியை வந்துட்டு அவர் வந்து ஏவுறாரு அப்படிங்கிறத வந்துட்டு தன்னுடைய காரியங்களை பூமியில செய்யறதற்கு. ஏன்னா வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு நம்ம ஏசாயால 6வது அதிகாரத்துல வேணா வாசிப்போமே.
6வது அதிகாரத்துல 1ல இருந்து வாசிப்போமே. உசியா ராஜா மரணம் வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனின் ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். போதுமா பிரதர்? அடுத்த 3 வசனம் வரைக்கும் வாசிப்போமே. 9 இல்ல 8 வரைக்கும் 8 அதுக்கப்புறம் 9 வரைக்கும் வாசி. ஓகே. அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு உசியா அந்த ராஜா இருந்த காலத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஏசாயாவுக்கு வந்துட்டு தரிசனத்துல வந்துட்டு இந்த காரியங்களை வந்துட்டு அவன் வந்து அங்க பரலோகத்துல இருக்கிற காரியங்களை வந்து பாக்குறாரு. அங்க சிங்காசனத்துல கர்த்தர் வீட்டிருக்கிறாரு. அப்ப இந்த ஜனங்களுக்கு வந்துட்டு நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு ஏசாயா வந்துட்டு என்ன அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்றப்ப கர்த்தர் சொல்ற, நான் சொல்றத போய் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் வந்துட்டு மனிதர்களுடைய என்ன தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய பிள்ளைகள் மூலியமா வந்துட்டு கர்த்தர் வந்து இந்த ஜனங்களுக்கு வந்துட்டு அறிவுரை வந்துட்டு கூறுறதையும் பாக்குறோம். அதே போல இன்னும் அநேக வசனங்கள்ல இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். கர்த்தர் வந்துட்டு மனிதர்களை வந்துட்டு தன்னுடைய சித்தத்தை வந்து செய்யறதுக்கு வந்துட்டு அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, தீமையான காரியத்தை வந்துட்டு கீழ்ப்படியாதவர்கள் மேல கொண்டு வர்றதற்கு வந்துட்டு மனிதர்களுடைய ஆவியை வந்துட்டு அவர் வந்துட்டு ஏவுறாரு அப்படிங்கறத நம்ம வந்துட்டு வாசிப்போம். 2 நாளாகமத்துல 21:16 வாசிப்போம். அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். ஆமென். ஆமென். சோ இங்க வந்துட்டு ஒரு சண்டை நடக்கிறப்ப வந்துட்டு பெலஸ்தியர், அப்ப அவங்க அந்த மக்களுக்கு இடையே வந்து கர்த்தர் வந்துட்டு ஆவியை வந்துட்டு அவர் வந்து எழுப்பினார். அங்க வந்துட்டு ஒரு பெரிய யுத்தம் நடக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவன் தன்னுடைய சித்தத்தை வந்துட்டு பூமியில செய்யறப்ப மனிதர்களுக்குள்ளே வந்துட்டு அவர் வந்துட்டு ஆவியை வந்துட்டு அவர் வந்து உந்துதல் கொடுத்து அந்த காரியங்களை வந்துட்டு நிறைவேற்றாரு அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம வந்து இங்க வந்து பார்க்க முடியும். அப்ப இதுல இருந்து இவ்வளவு நேரம் பார்த்ததுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா மனிதனை வந்துட்டு இயக்குவதே வந்துட்டு ஆவிதான் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில வசனங்களை வந்து வாசிப்போமே. சங்கீதம் 143 4வது வசனம் வாசிப்போமே. என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். ஆமென். சோ என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் ஆவி தொய்ந்து போகிறது. நமக்குள்ளே நம்ம வந்து சொல்லுவோம் சில நேரத்துல வந்துட்டு என்னுடைய ஆவி வந்துட்டு சோர்ந்து போயிருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு நாள் வந்துட்டு சுவிசேஷம் சொன்னேன். சில பேர் வந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. எனக்குள்ள வந்துட்டு என் ஆவியில வந்துட்டு பலம் குறையுது அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நம்ம வந்துட்டு நிறைய சகோதரர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வசனத்துல வந்து பாக்குறோம். நம்ம வந்துட்டு சோர்ந்து போகிறப்ப நம்ம ஆவிதான் வந்துட்டு சோர்ந்து போகிறது அப்படிங்கிறத வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். அடுத்த 1 கொரிந்தியர்ல 2:11 வாசிப்போம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமென். ஆமென். சோ மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஆவி வந்து மனுஷனுக்குள்ள இருக்கிறதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவன் வந்துட்டு அறிந்து கொள்ள முடியும். அதே போல யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு தேவனுடைய ஆவியும் இருக்குதோ அவங்கதான் தேவனுக்குரிய காரியங்களை வந்துட்டு அறிந்து கொள்வாங்கிறத பார்ப்போம்.
இப்ப யாரெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்களுக்குள்ள வந்துட்டு அவங்க வந்து மனித ஞானத்தையும் உலக ஞானத்தை குறிச்சுதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பேச முடியும். ஆனா வந்துட்டு தேவனுடைய ஆவி இருக்கிறவங்க தான். ஏன் தேவனுடைய ஆவி யாருக்கிட்ட வந்துட்டு கரெக்டா செயல்படுதுங்கிறதை நம்ம வந்துட்டு பகுத்தறிய முடியும். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் சபைக்கு போறவங்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் வசனத்தை கொண்டு நாம வந்து ஆராய்ச்சி பண்றப்ப வந்துட்டு சரியான ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கிறது தான். ஆனா வந்துட்டு நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டு இன்னும் வசனங்களை வந்துட்டு ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ண பார்க்காம அதை வந்து மாமிச கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு தேவன் ஒருவரேங்கிறத வந்துட்டு 3 ஆள் தத்துவமா வந்துட்டு இன்னைக்கு வந்து பிரிச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள வந்துட்டு நிதானிச்சு பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறியக்கூடிய ஆவி வந்துட்டு சரியா வந்துட்டு செயல்படாதது. அவங்க வந்து தங்களை வந்துட்டு விட்டு கொடுக்கல. கர்த்தரோட வந்துட்டு நம்ம வந்துட்டு உறவாடுவதற்கு வந்துட்டு அவரோட வந்துட்டு கம்யூனியன் ஒரே ஆவியில நாம இசைந்து இருக்கணும்னாக்கா அவருடைய வார்த்தையை படித்து அதுக்கு முழுமையா நம்ம வந்து கீழ்ப்படியணும். ஆனா அவருடைய வார்த்தையை நாம படிச்சு பொய்ய அதுல கலந்து கலந்து நம்ம வந்துட்டு பாக்குறோம். பொய்ய கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம மாமிச கண்ணோட்டத்தை பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்குள்ள வந்துட்டு செயல்படுற ஆவியே வந்துட்டு வேற விதமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு 2 தீமோத்தியில 1:7 வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமீன். ஆமீன். சோ கர்த்தர் வந்து நமக்கு வந்துட்டு பயமுள்ள ஆவியை வந்துட்டு கொடுக்கல. யாருக்குனாக்க யாரெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அவரை சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கர்த்தர் வந்து என்னைக்குமே வந்துட்டு பயமுள்ள ஆவியை வந்துட்டு கொடுக்கல. நாம இந்த வசனத்தை வந்து முழுமையாக விசுவசிச்சு நமக்குள்ள இருக்கிற ஏதாவது பயங்கள் மாமிச ரீதியா இருந்துச்சுனாக்கா அதை எல்லாத்தையுமே வந்து களைந்து போடணும். அதை மேற்கொள்றதுக்கு எல்லா அதிகாரத்தையும் வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. சோ இவ்வளவு நேரம் நாம வந்து பார்த்தது முழுக்க முழுக்க வந்துட்டு ஆவிகள், அந்த ஆவிகள் வந்துட்டு எப்படி வந்துட்டு வெவ்வேறு விதமா செயல்படுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குது. அததான் வந்து கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல யோவான்ல 3வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். யாரெல்லாம் வந்து கர்த்தரை வந்து சொந்த இரட்சகராக ஏத்துக்கொள்ளாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு மாமிசத்தின்படிதான் வந்து பிறந்தவர்கள். அவர்கள் மாமிச சித்தத்தினால் பிறந்தவர்கள் தான். ஏன்னா அவர்கள் வந்துட்டு இந்த வசனத்துக்கு அவர் 1 யோவான்ல சொல்லியிருக்கிற அந்த வசனத்துக்கு யோவான் 1ல வந்துட்டு நானே வாசிச்சிருக்கேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் 12வது வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த வசனம் இருக்குது. அப்ப மாமிசத்தில் பிறப்பது மாமிசமா இருக்கும் அப்படின்னாக்க கர்த்தரை யார் யார் ஏத்துக்கலையோ அவங்க எல்லாம் வந்துட்டு புருஷனுடைய சித்தத்தினாலதான் வந்து பிறந்தவங்க. ஆனா வந்துட்டு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்துட்டு தேவனால பிறந்தவர்கள். அததான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம். 3வது அதிகாரத்துல 6வது வசனம் ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு முதல் வார்த்தை ஆவியினால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து தேவனை குறிக்கிறது. தேவன் வந்து ஆவியாதான் இருக்கிறாரு. அவர்கள் தேவனால் பிறப்பது. அப்ப யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டாங்களோ மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குது. அந்த மனிதனுடைய ஆவி வந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவி வந்துட்டு அவர்களுக்குள்ள வரப்ப வந்துட்டு அவர்கள் வந்து ஒரே ஆவியாதான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வசனம் சொல்லுது. நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் 1 கொரிந்தியர்ல 6:17 தேவனோடு ஒரே ஆவியினாலே இசைந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லி வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. 6:17 வந்துட்டு அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய ஆவியோட வந்துட்டு அவனுடைய ஆவி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பிறக்கிறான். அப்ப மறுபடியும் வந்துட்டு பிறந்த ஆவி வந்துட்டு அந்த மறுபடியும் பிறந்தவர்கள் மட்டும்தான் வந்துட்டு கர்த்தரோட வந்துட்டு நம்மளால வந்துட்டு அவரோட பேச முடியும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்ப அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றப்ப நம்மளுடைய ஆவியினால அவருடைய ஏன்னா வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு தேவன் வந்துட்டு ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவருடைய வார்த்தை தான் வந்துட்டு ஆவிங்கிறத வந்து நம்ம வந்து யோவான்ல 6:63 தெரிஞ்ச வசனம் தான்.
நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்துட்டு கர்த்தருடைய ஆவியோட வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு கலந்து இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம மறுபிறப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சரீரமும் நம்மளுடைய ஆத்துமாவும் வந்துட்டு இன்னும் பழைய மனுஷனை தான் கொண்டு இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிஞ்சு நம்மளுடைய ஆத்துமானாக்க நம்மளுடைய மனது, நம்மளுடைய ஆசை விருப்புகள், நாம வந்துட்டு எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், இது 3 கலந்ததுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆத்துமா. அப்ப அந்த ஆத்துமா வந்துட்டு பழைய மனுஷனுக்கு வந்துட்டு சொந்த விருப்புகள், ஆசைகள், சிந்திக்கக்கூடிய திறன்கள் இருக்கும். அது எல்லாம் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நாம வந்துட்டு மறுரூபமாக்கப்படணும். அதை குறிச்சுதான் வந்துட்டு ரோமர்ல 12வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். சோ நம்ம வந்து கர்த்தரோட வந்து இசைந்து இருக்கிறப்ப அவருடைய வார்த்தை, அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆத்மா வந்து அதற்கேற்றபடி வந்துட்டு மாற்றங்களை வந்துட்டு கொண்டு வரணும். அப்படி நம்ம கொண்டு வரப்பதான் வந்துட்டு பரிசுத்தத்தை நோக்கியே நம்மளால வந்துட்டு போக முடியும். அவருடைய விசுவாசம் அதன் மூலியமா தான் நம்ம வந்துட்டு, விசுவாசம் வந்து கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து பார்த்து இருக்கிறோம். அப்ப நம்ம விசுவாசம் வந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறாரு, உயிரோட வந்துட்டு அதை மட்டும் விசுவசிச்சு நாம வந்து பரிபூரணமாக முடியாது. அது வந்து அடிப்படையான விசுவாசம். அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறப்ப வந்துட்டு நாம பாவங்களை அறிக்கையிடுறப்ப நம்ம பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. ஆனா நாம வந்து அவரை அறிகிற அறிவுல வந்துட்டு வளர்ந்துகிட்டே வரணும் அப்படிங்கறதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு மனிதனுக்குள்ளாக வந்துட்டு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. நம்மளுடைய ஆவி வந்துட்டு மறுபிறப்பு ஆகிவிட்டது. மறுபிறப்பு ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆத்மாவும் நம்மளுடைய சரீரமும் இன்னும் வந்து பழைய மனுஷன் தான் வந்துட்டு, பழைய மனிதனுக்குடைய நினைவுகள் எல்லாமே இருக்கும். அது எல்லாம் வந்துட்டு நாம் வந்து களைஞ்சு போடணும்னாக்க கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஆவியினால நம்மளுடைய ஆவி வந்து மறுபிறப்பு அடைஞ்சதுனால வந்துட்டு அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுகிறப்ப நம்ம சரீரத்தை ஒடுக்கி ஆளணும். நம்ம சரீரத்தினாலதான் வந்துட்டு தேவனுக்கு வந்துட்டு மகிமை செலுத்த முடியும். நம்ம சரீரத்தின் மூலியமா தான் வந்துட்டு இந்த உலகத்திற்கு நாம வந்துட்டு உப்பாகவும் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருக்க முடியும்னு வந்துட்டு கர்த்தர் வந்து வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. அது கண்டிப்பா, ஏன்னா அவருடைய வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றுமே வந்துட்டு நிலைச்சு நிக்கிறது. ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் இன்னைக்கு வந்து தேவனுடைய ஆவியை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் நான் இன்னும் வந்து வெளிச்சமா இல்ல, என் குடும்பத்துக்குள்ள ஒரு சாட்சியா இல்ல அப்படின்னாக்க நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஒண்ணு வந்துட்டு, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே வந்துட்டு பொய்க்காது. ஆனா வந்துட்டு நான் என்னுடைய செயல்பாட்டின் மூலியமாக வந்துட்டு நான் வந்து மறுரூபமாக்கப்பட்டிருக்கேனா இல்லையாங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு நிதானிச்சு நம்ம பார்த்தோம்னாக்க, ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு வந்து டெய்லி வந்துட்டு ஆன்லைன்ல பைபிள் ஸ்டடியில வரோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து சபை கூடுதல் பண்றோம். இது எல்லாமே வந்துட்டு நாம வந்துட்டு வீட்டு சபைக்கு எதுக்காக வந்திருக்கிறோங்கிறத நம்ம நிதானிச்சு பார்த்துட்டு, ஏன்னா இங்க வந்து போதனைகள் வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இங்கு வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தருடைய வருகையின் போது பரிசுத்தமாக எப்படி வந்துட்டு அவரோட வந்துட்டு மறுரூபமாக்கப்படணும் அப்படிங்கிறது. ஏன்னா கர்த்தர் ஆவியா இருக்கிறார், நாமளும் வந்துட்டு கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மாம்சத்திலிருந்து அவர் மாம்சத்துல கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதே போல வந்து கர்த்தருடைய வருகையின் போது நாமும் அவரை தரிசிக்கணும்னாக்க அவரை போல மறுரூபமாக்கப்படணும். அதற்காக வந்துட்டு நாம வந்துட்டு இன்னும் நிறைய காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நமக்கு வந்து தேவனுடைய வசனத்துல வந்துட்டு இன்னும் வந்து தெளிவா இன்னும் புரிஞ்சு கொள்ள முடியாம நாம வந்துட்டு இருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு காரியத்தையும் வந்துட்டு தெரிந்து கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது வந்துட்டு ஆவியை குறித்து பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்துட்டு ஆத்மாவை குறித்து நம்ம வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இறுதி ஜபத்துக்கு நம்ம வந்து கண்களை மூடி நம்மளுடைய இருதயத்தை வந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா வந்துட்டு நாம வந்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் என்றென்றுமே பரிசுத்தமாக இருக்கிறீரப்பா.
எங்கள் எல்லோரையுமே உம்முடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் அழைத்தமைக்காக, தெரிந்து கொண்டு அழைத்தமைக்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை அறிகிற அறிவுல வந்துட்டு வளரும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒன்றான மெய்தேவனும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த நித்திய ஜீவனை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குமே நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேனப்பா. அப்பா தகப்பனே, நீங்க எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆவியை நீங்க மறுபிறப்ப அடைய செய்ததற்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இந்த சரீரத்துல இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க, பகுத்தறியத்தக்க உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் நன்மையானதை மட்டும் பற்றி கொண்டு தேவையான காரியங்கள் எங்களிடத்துல இருக்குமே. ஆனால் அப்பா தகப்பனே, அதுக்கு எல்லாவற்றிற்கும் நாங்கள் இந்த நேரத்துல உங்களுடைய வார்த்தையின் மூலியமாக நாங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு வேண்டுகிறோம் அப்பா. இயேசுவே, ராஜாதி ராஜாவே, எங்களுக்கு இன்னைக்கு சில ஆவினா என்ன, மனிதருக்குள்ளாக இருக்கிற ஆவி எப்படி, அந்த ஆவிகள் எப்படி செயல்படும், அந்த ஆவிகள் மேல் அந்த பொல்லாத ஆவிகள் மேல எங்களுக்கு நீங்க உங்களுடைய சிலுவை மரணத்தின் மூலியமாக எங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள். நாங்கள் எங்களுக்குள்ளாக அதை புதைத்து வைக்காமல் அப்பா தகப்பனே, நாங்கள் எப்பொழுதுமே ஆவியிலே அனலாக இருந்து எங்களையும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சகோதரர்களை சந்திக்கும் பொழுது, யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கீங்கப்பா. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அசுத்த ஆவியை வெளியே போன்னு சொன்னா அது போயிருமாப்பா. அது விசுவாசத்தினால மட்டும்தான் கூடும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுக்கு இன்னும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே அப்பா தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளை பகுத்தறிந்து நன்மை என்ன தீமை என்னன்னு பகுத்தறிந்து அப்பா, நாங்கள் ஒவ்வொருவருமே விசுவாசத்துல வளர்ந்து, ஏன்னா மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாருன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இங்க ஒருவருக்கும் அப்படி நடக்கக்கூடாதப்பா. எல்லோருமே உங்களுடைய வருகையின் போது முழு விசுவாசத்தோடு இருதயத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து அவங்களுடைய வருகையின் போது எல்லோருமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜபங்களையும் எடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Thank you, brother. Praise the Lord. Thank you, brother. Thank you. Praise the Praise the Lord, brother. Praise the Lord. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord, brother. 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 Praise the Lord, brother.